டிஷ் வாஷ் செய்யலாமா? நமக்கு வீட்டுக்கு தேவையான 3 லிட்டர் மட்டும் செஞ்சுக்குவோமா? முக்கால்வாசி பேர் க்ளவுஸ் யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. யூஸ் பண்ணிடுவோமா? கம்பல்சரி க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? இல்லைன்னா கை ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக க்ளவுஸ் யூஸ் பண்ண சொல்லி ஒரு 4-5 பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களாக இருக்கும்போது டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதை விட சிறப்பாக. எப்படி சிறப்பாக? ஆக்சுவலாக டிஷ் வாஷ் ஜெல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு 1 by 1 நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் கைஸ். எல்லாருமே ஒரு 2 லிட்டர்ஸ்லேருந்து 5 லிட்டர்ஸ் வரைக்கும் எப்படி செய்யறதுன்னு தான் கேட்டிருந்தீங்க. ஒரு 3 லிட்டர்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 3 லிட்டர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் 1 by 1 போட்டுறேன். இல்லை தனியாக வேணும் அப்படின்னா நான் லாஸ்ட்டில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துறேன், ஓகேவா? இந்த டிஷ் வாஷ் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். பிஸ்னஸ் லெவலில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நான் வீடியோஸ் போடுறேன், ஓகேவா? மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கம்பல்சரி மாஸ்க்கு, க்ளவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஒரு பக்கெட் எடுத்துப்போம். நமக்கு ஒரு சின்ன பக்கெட்டே போதும். ஏன்னா ஒரு 4 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம 3 லிட்டர் தானே கலக்க போகிறோம். அப்படின்றப்போ ஒரு சின்ன பக்கெட் இருந்தால் தான் நமக்கு கை வலிக்காது, நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பாட்டிலில் இருக்கிறது தான் SLES. 1 கிலோ எடுத்திருக்கோம், அதாவது 1 லிட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மினரல் வாட்டர் வாங்கி குடிப்போம்ல, அது 2 லிட்டர் எடுத்துப்போம். கமெண்ட்டில் இதுக்குன்னு தனியாக தண்ணிலாம் விற்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. 25 கிராம் சென்ட் பாட்டில் ஒன்று எடுத்துப்போம். 3 லிட்டர்னால ஒரு சென்ட் பாட்டில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து நான் அயோடின் சால்ட்டு. அதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அளவு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கோம். போன தடவை கலர் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம், அதனால கையிலலாம் ஒட்டுற அளவுக்கு இருந்துச்சு. இந்த தடவை லைட்டாக 1 பிஞ்ச் மட்டும் போட்டுக்குவோம், ஓகேவா? மேக்ஸிமம் உங்களோட எல்லாத்தோட கேள்வியுமே என்னவா இருக்குன்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களோட பெரிய கேள்வியாக இருக்குது. எல்லா கெமிக்கல் ஷாப்லேயுமே மோஸ்ட்லி கிடைக்கும். SLESோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் லாரியல் ஈத்தர் சல்ஃபேட்டுன்ற கெமிக்கல் தான் SLESன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிப்போம். 1/2 லிட்டர் ஊற்றினதுக்கப்புறம் அந்த SLESை வந்து ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த தடவை க்ளவுஸ் யூஸ் பண்ணனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம், எந்த விஷயமா இருந்தாலும். SLES வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணோன்னா, இதுதான் நம்ம இப்போ சோப்பு ஷாம்புல எல்லாம் நுரை வருதுல்ல, அதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு அப்படின்னா அந்த SLES தான். இதுதான் நுரைய உண்டாக்கும். அதனால வாட்டரையும் இந்த SLESையும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஹீரோயின் என்ட்ரி ஆக போகிறாங்க, நான் அயோடின் சால்ட்டு. இதை நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்ற வாட்டரும் அந்த SLSும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டி தன்மையை கொடுக்கும். நல்லா ஜெல் வடிவில் நம்ம பார்க்க முடியும். லைட்டாக நீங்கள் கரைச்சி நம்ம ஊற்றுறப்பயே தெரியும் அப்படியே கெட்டியாக இருக்கிறது. இதில் முக்கியமான ப்ராசஸே என்னென்னா, நம்ம இந்த நான் அயோடின் சால்ட் இருக்குல்ல, அதை வந்து நல்லா தண்ணியில் கலந்து ஃபுல்லாக அந்த சால்ட்டு ஃபுல்லாக கரையிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரைச்சி ஊற்றிடணும். ஊற்றினா தான் நம்ம ஜெல் வடிவில் நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக இது நம்ம வீட்டுக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த pH லெவல்லாம் செக் பண்ணல. இன்னும் 2 கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணலை. நம்ம வீட்டுக்கு தானே அப்படின்றப்போ, இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறோன்னா நான் டீட்டெயிலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறதா இருந்தால் கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கான டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காண்டி நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த கெமிக்கல் ஷாப் எங்கே இருக்குன்னு தெரில சிஸ்டர், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லை, அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் எவ்வளோ லிட்ரு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கெமிக்கல்ஸ் வாங்கி கொரியர் பண்ணிடணும்னு ஒரு தாட் இருக்குது. நீங்களுமே கேட்டிருக்கீங்க. ஆனால் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தானே. எனிவே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கைஸ். கலர் ஆட் பண்ணிப்போம். போன தடவை நிறைய அப்படியே போட்டுட்டேன், அதனால் ரொம்ப கையிலலாம் ஒட்டுற மாதிரி ஆகிடுச்சு கலரு. இந்த தடவை கரெக்டாக 2 பிஞ்ச் மட்டும் போட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கலந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ நல்லா திக்காக இருக்குல்ல, இதே மாதிரியே நம்ம பாஸ் பண்ணி இந்த 3 லிட்டர் முடிகிற வரைக்கும் இதே அடர்த்தியில் இருக்கணுங்கிறதுக்காண்டி HPMC அந்த பவுடர் யூஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன ப்ராசஸ்னால், ஒரு கெமிக்கலுக்கு அப்புறம் இன்னொரு கெமிக்கல் சேர்க்கும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு கெமிக்கல் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா திக்னஸாக நல்லா வரும். உண்மையாகவே க்ளவுஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிச்சு. நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்ததுக்கப்புறம் சென்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த நறுமணம் வந்து நல்லா நீடிச்சு நிலைக்கும். ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா.